ஐயா நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஐயா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. 3 நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுங்கய்யா. அவள் ராத்திரியே அவங்க பிள்ளை மேலே பிறண்டு படுத்ததுனால அந்த பிள்ளை செத்து போயிடுச்சியா. அப்போது நான் தூங்கும்போது செத்த பிள்ளையை என் பக்கத்தில் போட்டுட்டு உயிரோடு இருக்கிற என் பிள்ளையை அவன் எடுத்துக்கிட்டாய்யா. ஐயா எப்படியாவது என் குழந்தைய எனக்கு திரும்ப வாங்கி கொடுங்கய்யா. ஐயா அப்படி இல்லை, இது என் குழந்தை, நான் யாருக்கும் தரமாட்டேன். ஐயா இல்லைங்க, அது என் குழந்தையா, திரும்ப என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்கய்யா. உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு, பிள்ளையை இங்கே கொடுங்க. ஏன்யா? பிள்ளையை பிறந்து உங்க 2 பேருக்கு சரி பாதியா கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க. ஐயா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேணாம் ஐயா. பிள்ளை அவகிட்டே இருக்கட்டும்யா. பிள்ளை உயிரோடு இருந்தால் மாத்திரம் போதுங்க. அவ அல்ல, இவதான் அந்த குழந்தையோட உண்மையான தாய். அவள்கிட்ட பிள்ளையை கொடுங்க. கடினமான எல்லா சூழலிலும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுவது அவசியம். குடும்பத்தின் சூழ்நிலைகளை சமாளிக்கும் ஞானம், அலுவலகத்தில் ஏற்படும் சூழலை சமாளிக்கும் ஞானம், வெளிநபர்களிடம் பழகுவதற்கான ஞானம், ஊழியத்திற்கான எல்லா சூழ்நிலைக்கும் தேவனிடமிருந்து ஞானத்தை கேட்டு செயல்படும் போது நல்ல ஒரு முடிவையும் தீர்மானத்தையும் நம்மால் எடுக்க முடியும். ஆமென்.